ஐயோ துணியெல்லாம் அலங்கோலமா கிடக்கே, துணியெல்லாம் அலங்கோலம் கிடக்குது. வேஸ்ட் வேற, இவ்வளோ வேஸ்ட் இருக்குது, வேஸ்ட்டுங்க. ஐயோ பிளேட்டுகள் வேற அழுக்கு இல்லாம கிடக்குது, எப்படி இல்லாம இருக்குது. ஐயோ சே, ஐயோ வயறு வேற பசிக்குதே. அம்மா அம்மா, ஐயோ மறந்து போயிட்டே, 2 நாளா வீட்டுல அம்மா இல்லையே. ஐயோ மறந்து போயிட்டே. சே, வீட்டுல அம்மா இல்லாத அப்புறம் ஐயோ எப்படி எல்லாம் கிடக்கு இந்த அலங்கோலம் மாட்டேன், இந்த வேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குது. ஐயோ இப்போ எனக்கு புரியுதடா அம்மாவோட ஆரம்பம். இதே இது அம்மா வீட்டில் இருந்திருப்பி நம்ம வீட்டில் இருக்க எல்லா வேலைகளும் செய்து அவங்க அந்தந்த நேரத்துக்கு என்னெல்லாம் வேலை செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வாங்களா. நீ வீட்டுக்கு எப்பெல்லாம் வாரியா, உனக்கு பசி எடுக்க முன்னாடி மோனே டீ குடிக்கிறியா, பழம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு உனக்கு தருவாங்க. அவங்க பசியோட உன் பசியை தாண்டா முக்கியமாக கருதுவாங்க. அம்மா வீட்டில் இருக்கும்போது தாண்டா எல்லா வேலையும் நடக்கும். இப்போப்பா 2 நாள் உன் வீட்டில் அம்மா இல்லை, அம்மா இல்லாதனால பார்த்து அங்கங்கே துணியை கிடக்கிறது, வேஸ்ட்டுகள் ஒதுங்கி கிடக்கிறது, எவ்வளோ கஷ்டப்படுறேன். இந்த உலகத்திலே நம்ம கண்கண்ட முதல் தெய்வம்னா நம்ம அம்மா தாண்டா. அம்மாவுக்கு பிறகுதான் மீதி எல்லாருமே. எந்த இடத்து அம்மா தான், அன்புக்கு அம்மா தான், அரவணைப்பு அம்மா தாண்டா. இருக்கிற நாள் வரைக்கும் அம்மாட்ட அன்பு காட்டுற இந்த உலகத்துல எல்லா உயிர்களுக்கும் அம்மா தாண்டா முதல்ல. இந்த அம்மா வீட்டில் இல்லாத எத்தனையோ பேர் இன்னையும் வருத்தப்பட்டு இருக்காங்க. அம்மா என் வீட்டில் இல்லையே, அம்மா இருந்திருந்தா அப்படின்னு எத்தனையோ பேர் யோசிக்கிறாங்க. பெத்த தாயை விட சிறந்தது எதுவுமே இல்லடா. அம்மாட்ட அன்பு காட்டுறா. அம்மா வீட்டில் இருக்கும்போது, அம்மா வீட்டில் இல்லாத பிறகு ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க தெரியுமா. அம்மா இருக்கும்போது எல்லாமே சிறந்ததா இருக்குண்டா. வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செய்து முடிச்சுட்டா அவங்களுக்குள்ள வேலையை பார்ப்பாங்க. எல்லா வேலையும் செய்து முடிச்சுட்டு அவங்கள பசி அவங்க சாப்பிடவும் செய்வாங்க. எல்லாரும் சாப்பிட்டாச்சா, வீட்டில் எல்லாரும் ஒழுங்கா இருக்கிறாங்க, வீட்டில் எல்லா வேலையும் கரெக்டாக முடிஞ்சுட்டு அவங்கள வேலையை பார்ப்பாங்க. இந்த உலகத்துல சிறந்தது முதல் அன்பே எப்பவுமே அம்மாவோட அன்பு தான்டா. அம்மாட்ட அன்பு காட்டுறா. நம்ம வீட்டில் என்ன கோவப்பட்டாலும் அடுத்த நிமிஷம் அந்த கோவத்தை மறந்துடுவாங்கடா. யாரையுமே பார்க்க மாட்டாங்க. எல்லாட்டையும் அன்பா தாண்டா இருப்பாங்க. அம்மா தான் எப்பவுமே அவங்க வந்துட்டு யாருக்குமே கஷ்டம் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. தான் கஷ்டத்தை, எல்லாரோட கஷ்டத்தை அவங்க எடுத்துட்டு எல்லாரும் உதவி தாண்டா பண்ணுவாங்க. அம்மா இருக்கிற வரைக்கும் நம்ம எவ்வளோ அன்பு காட்ட முடியுமோ அவ்வளோ அன்பு காட்டோம்டா. அம்மாவை இந்த உலகத்துல யாருமே வளர்க்க வேண்டாம். நீ மட்டும் இல்லை, இந்த உலகத்துல யாருமே வளர்க்கக்கூடாது. எல்லாருக்கும் அம்மான்னு சொல்றது ஒரு பெரிய பொக்கிஷம் தான். நம்ம கடவுளை நேர்ல பார்த்ததில்லை, ஆனா எப்பவுமே நம்ம கண்ணார பார்த்துட்டு இருக்க தெய்வம் நம்ம அம்மா தான்டா. நமக்கு ஒரு விதம்னா துடிச்சு போறது அம்மா தான். நம்ம வெளியே எங்கேயாவது போனா கூட மகன் சாப்பிட்டானா சாப்பிடலையா என்ன பண்ணிட்டு இருக்க அடிக்கடி ஃபோன் பண்ணி விசாரிக்கிறது அம்மா தான்டா. உண்மையாவே இந்த உலகத்துல பூனைகள் எடுத்துக்கலாம், நாய்கள் எடுத்துக்கலாம், மிருகங்கள் எடுத்துக்கலாம், இந்த உலகத்துல வாழ்ற எல்லாருக்குமே அவங்க அம்மா தான்டா மிகவும் சிறந்தது. அந்த அம்மாவுக்கு அடுத்துதான்டா எல்லா அன்பும். பெத்த தாயை நம்ம மதிச்சிருந்தா நம்ம வாழ்க்கையில எப்பவுமே முன்னேற வேண்டாம், நல்ல வெற்றிகள் கிடைக்கும்டா. நம்ம அம்மாவிட்ட அன்பு காட்டும், என்னைக்குமே எல்லாமே நல்லதாக தான் நடக்கும்.